அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமா? பிகாஸ் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது பாசிபிளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்ஸும் இருக்கும். அண்ட் இது பாசிபிள்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் ஆஸ்பிரன்ஸ் வந்து நானும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறது, ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி ஃப்ரெஷ் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ இன் ரியாலிட்டி இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் வந்துருக்கு. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ இந்த 3 ஸ்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்கில் செட்ஸ் வந்து தேவை. நாலேஜ் வந்து சேம் தான், டிஃப்ரெண்ட்டான ஸ்கில்ஸ் வந்து தேவை. ஸோ ப்ரிலிம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா GS1, GS2 2 பேப்பர், அண்ட் மெயின்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்க்ளூடிங் ஆப்ஷனல் 9 பேப்பர் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இன்டர்வியூ. ஸோ இதில் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னா, இந்த பேசிக் சப்ஜெக்ட் இருக்கும்ல, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ். ஸோ இதெல்லாம் பேசிக்கான சப்ஜெக்ட்ஸ், ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக், ஐஆர் இதுவும் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான சப்ஜெக்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா 5 பெரிய சப்ஜெக்ட்ஸே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அதில் 3 ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்ஸ், ஓகேங்களா. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரெஷ் ஆஸ்பிரன்ஸ், நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளோ நாள் எடுக்குன்னா மினிமம் 5 to 6 மந்தாவது எடுக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ இதை படித்து வந்து ஸ்ட்ராங் ஆகணும் ஃபஸ்ட்டு. தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட கிராஸ்பிங் பவர், அவங்க எபிலிட்டி டு ரீட், எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகேங்களா. இது எல்லாருக்குமே பொருந்தாது, ஓகேங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக படிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, சொல்ல வரதை, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறாங்க, சப்ஜெக்டை டீகோட் பண்ணுறாங்க, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்குதோ, இது எல்லாமே மாறும், ஓகேங்களா. பட் நான் ஜென்ரலாக வந்து சொல்லிட்டு இருக்கிறோம், நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு நார்மலான ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா ஒரு 5 to 6 மந்த்ஸாவது டைம் ஆகும், ஓகேங்களா. அண்ட் இதை படித்து தென் இதை நல்லா ரிவைஸ் பண்ணணும் நீங்கள், ஓகேங்களா. ரிவைஸ் பண்ணிவிட்டு இதில் கேட்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணணும் எக்ஸாமினேஷன் ஹாலில் எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் ப்ரிப்பரேஷன் தான். ஜஸ்ட் லைக் வந்து நீங்கள் புக்ஸை படிச்சிட்டிங்க, கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியுது, எந்த கொஸ்டின் கேட்டாலும் தெரியுது அப்படிங்கிறத மட்டுமே ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு போகாது. இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு போய் எக்ஸாமினேஷன் ஹாலில் எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக கட் ஆஃபை கிளியர் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும், ஓகேங்களா. ஜஸ்ட்டு ரீட் பண்ணிட்டா மட்டும் இந்த ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடும், என்னோட வேலை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ரீட் பண்ணி முடிச்சுட்டா எக்ஸாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளியர் ஆகும், அந்த மாதிரிலாம் இல்லை, ஓகேங்களா. மினிமம் 5 to 6 மந்த்ஸ். அதுக்கு இன்டென்சிஃபைடு வந்து ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் காம்படிட்டராகவே வர முடியும், ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா தென் செகண்ட் பார்ட் மெயின் எக்ஸாமினேஷன் வரும்போது நீங்கள் நிறைய எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மினிமம் ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ், அதாவது ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த எக்ஸாமினேஷனை ஒரு 2 year ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1 year வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பேசிக்கான ஆன்சர் ரைட்டிங் இதெல்லாம் வந்து சைமல்டேனியஸாக கொண்டு போகும்போது 1 year உங்களுக்கு வந்து தேவைப்படும் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ப்ரொவைடட் இஃப் யூ ஹேவ் அ கரெக்ட் கைடன்ஸ், ஓகேங்க. ஒரு நல்ல மென்டார் உங்களுக்குலாம் இருக்கிறாங்க, கரெக்டான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1 year வந்து ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட்டாக எடுக்கும். தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ராசஸே வந்து ஒரு 1 year இருக்கும், ஓகேங்களா. ஜூனில் ஆரம்பிச்சிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜான், ஃபிப், மார்ச் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸாமோட ப்ராசஸே வந்து இருக்கும். 1 year நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 years இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இதெல்லாம் எப்படி வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இண்டிவிஜுவலாக அவங்களோட ஓன் ட்ராக்ல வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஒரு மெத்தட் வந்து இருக்கும். ஸோ அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரே விஷயம் எல்லாருக்குமே காமனாக செட் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா அது செட் ஆகாது. பிகாஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கைடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸே ப்ராப்பராக அமைஞ்சிருக்காது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மென்டரை வந்து ஹையர் பண்ண முடியும், இல்லை நல்ல இன்ஸ்டியூஷன் போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ எந்த கோர்சஸ் வேணுமோ, எந்த கோர்சஸ் கரெக்டாக இருக்குமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ரிப்பரேஷனே வந்து எல்லாமே கிடைச்சிருக்கும். இது எல்லாருக்குமே அமையுமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க, எல்லாருக்குமே அமையாது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கிடைச்சி கரெக்டான கைடன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிராஸ்பிங் பவர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர், எபிலிட்டி டு ரீட் இது எல்லாமே வந்து கரெக்டாக அமையுது.
எந்த ஒரு எரருமே இல்லாமல் கரெக்டாக அமையுது. அவங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தென் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, ப்ராப்பராக எக்ஸாம் ஹாலில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு இருக்கும்போது தான் அதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இதில் லக்கும் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே கரெக்டாக ஒரே அட்டெம்ப்டில் கிடைச்சா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ணுவாங்க. இதில் நிறைய வேரியேஷன் வந்து இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காலேஜ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பேன். இப்போலாம் ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேங்களா? எப்படி நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணணும் இந்த குவாலிட்டிஸ்லாம் இல்லாமல். ஓகேங்களா? நாலேஜ், இந்த பேசிக்ஸான ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ணவே முடியாது. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யாருக்கு இருக்கோ, எக்ஸாம்ஸுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் யாருக்கு இருக்கோ, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற ஒர்க்கும் கரெக்டாக இருக்கும், இவங்களுக்கான கைடன்ஸும் வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஜஸ்ட் இந்த டாப்பர் வீடியோஸில் ஜஸ்ட் அந்த நியூஸ் பேப்பர்லேயே இருக்கட்டும், ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், யாரோ சொன்னதை வச்சோ இவங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிட்டாங்க, நம்மளும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ணிடுவோம். இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸி போல, அட்டெம்ப்ட் நல்லா படித்து அட்டெம்ப்ட் கொடுத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. இந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க தேடுறது என்ன, ஓகே நம்மளும் படிக்கலாம், நம்மளும் புக் எடுத்து படிக்கலாம், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் இது பண்ணலாம், நம்மளும் கரெக்டான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போகாமல் ஜஸ்ட்டு கோச்சிங் கிளாஸில் போய் சேர்ந்துட்டாவே நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற நினைக்கிற மைண்ட் செட் தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. ஓகேங்களா? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நீங்கள் கோச்சிங் கிளாஸில், அது எந்த கோச்சிங் கிளாஸ் வேணா இருக்கட்டும். ஓகேங்களா? சென்னையில் இருக்கக்கூடிய எந்த கோச்சிங் கிளாஸாக வேணா இருக்கட்டும், இல்லை இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எந்த கோச்சிங் கிளாஸாக இருக்கட்டும், கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டாவே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதுங்க. பிகாஸ் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்க்கும்போது லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசிஎம் பேட்சஸ் வந்துருக்கும், எல்லாருக்குமே தெரியும். பிசிஎம் பேட்சஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அண்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கிளாஸஸ் போயிருக்கும். அண்ட் சிசெட்டும் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஓகே. ஏன்னா பிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா GS1 GS2 வந்து ரெண்டுமே தேவை. ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து சிசெட்டும் தேவை. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அண்டு பேரலாக ஆப்ஷனும் சேர்ந்து வச்சுருவாங்க. ஓகேங்களா? நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்தா தான் கிளியர் பண்ண முடியும், கிளாஸஸ் தேவைப்படும் தான். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு 1 இயர் ஃபுல்லாகவே கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எனக்கு கிளியர் பண்ணணும், இல்லைனா நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன், இல்லைனா நான் வந்து படிக்க மாட்டேன், நான் ஒரு அட்டெம்ப்ட் தான் வந்து கொடுப்பேன் இப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. ஸோ நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸை ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அவங்க சொல்கிறத படிக்கணும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். 2 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அந்த சாப்டர் சேர்த்து படிக்கிறதுக்கு, புக் எடுத்து வச்சு படிக்கிறது, தென் அதிலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். இது எல்லாராலையும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் முடியுது, நம்மளால முடியலையே, நம்மளாலையும் முடியணும், அதுக்காக நம்ம எல்லாத்தையும் அட் அ டைமில் சேர்த்து எல்லா கிளாஸையும் வந்து ஒரே டைமில் ஜாயின் பண்ணுவோம், 1 இயர் ஃபுல்லாக கிளாஸே அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இந்த 1 இயரும் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கான மணியும் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தே படிச்சிருப்பாங்க, ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க், எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா தான் வந்து முடியும். அஃப்கோர்ஸ் இருக்காங்க, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப மைனரான பீப்புள் தான். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ அதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியாது. ஓகேங்களா? அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நானே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணுறேன்னு சொன்னாலும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு தெரியாது, கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஓகேவா? அந்த ட்ராப்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு நானும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்காதீங்க. ஸோ அதுதான் மை சஜஷன். ஓகேங்களா? இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணுங்க. கிளியர் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமை வச்சுக்கிட்டு நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இதுக்காக வெயிட் பண்ணி நான் என்னோட அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க. நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த எக்ஸாம் அதாவது தெர் இஸ் அ லிமிட். ஓகேங்களா? ஏஜ் லிமிட் அண்ட் அட்டெம்ப்ட் லிமிட்லாம் இருக்குது. என்னோட அட்டெம்ப்ட் முடிகிற வரைக்கும் நான் இந்த எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுவேன், என்னோட ஹார்ட் ஒர்க்கை கொடுப்பேன், என்னோட பெஸ்ட்டை வந்து கொடுப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் படிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் அட்ரஸ் யுவர் கொஸ்டின்ஸ். ஹேவ் அ குட் டே.